கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எந்த ஒரு தோட்டத்திலையுமே அதில் செடியை வைக்கிறது அந்த தோட்டக்காரன் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் பிதா தோட்டக்காரர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை நியமித்தது பிதா தான். எதற்காக என்றால் நமக்காக. ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கொடி அல்லது கிளை போல நாம் தேவனற்றவர்களா, நம்பிக்கையற்றவர்களா இருந்தோம். நமக்கு ஒரு தேவனை தருவதற்காகவும் நம்பிக்கையை கொடுப்பதற்காகவும் தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிதாவானவர் அனுப்பியிருந்தார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்படி வெளியே எரியுண்ட கிளை போல இருந்த நம்மை பிதாவானவர் அந்த திராட்சை செடியோடு ஒட்ட வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு நம்மை இணைத்திருக்கிறார். பாருங்கள், ரோமர் 11வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருக்கிறோம் என்று. இங்கே ஒலிவ மரம் என்று பார்க்கிறோம். இந்த மரம் எந்த ஒரு செடியோடு நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோமோ, இணைக்கப்பட்டிருக்கிறோமோ, அந்த செடியினுடைய வேருக்கும் அதனுடைய சாரத்துக்கும் நாம் இப்போ உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது அந்த செடியிலிருந்து பெற வேண்டிய ஊட்டச்சத்துக்களானாலும் சரி, உணவு, தண்ணீர் எல்லாமே நம்ம பெறும்படி, அதற்கு நமக்கும் பங்கு உண்டாகும்படி நம்மை இயேசு கிறிஸ்துவோடு பிதாவானவர் இணைத்திருக்கிறார். அந்த செடியினுடைய வேர் என்று சொல்லும் போது அது பிதாவானவரை குறிக்கிறது. நாம் இப்போ ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது எல்லா கிளைகளுக்கும் சேர்த்து நம்ம ஊற்றுவதில்லை. மரத்தினுடைய வேர்ல தான் தண்ணி ஆனாலும் சரி, உரம் ஆனாலும் சரி நம்ம போடுவோம் இல்லையா? அதே போல தான் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சீஷர்களுக்கு போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே, என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பிதாவானவர் எப்படி இருப்பார், அவருடைய சாயல், அவருடைய குணநலன்கள் எல்லாவற்றையும் பிரதிபலிப்பது இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அவருடைய அந்த குணாதிசயங்களுக்கு நாம் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த மரத்தினுடைய, அதாவது செடியினுடைய வேருக்கும் அந்த சாரத்துக்கும் நம்ம உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆகவே தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக நியமித்து அவரோடு நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார். எனவே தான் இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஆகவே என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களோடு நிலைத்திருப்பேன். மேலும் இயேசு சொல்லுகிறார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை பிதாவானவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லுகிறார். பிதா தான் இயேசு கிறிஸ்துவை நியமித்து, அதாவது திராட்சை செடியை நியமித்து அதோடு சேர்த்து கிளைகளாகிய நம்மை, கொடிகளாகிய நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார். அதில் கனி கொடாதிருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுவார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு மரத்துல நம்ம பார்க்கும் போது ஒரு உலர்ந்து போன ஒரு கிளை இருக்கும் என்றால் அதை வெட்டி போடும்போது அந்த மரத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த இடம் ஏதோ ஒரு வெறுமையா, ஒரு எம்டியான மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்க அவ்வளோ அழகா இருக்காது. அதே போல அந்த ஒலிவ மரத்தினுடைய ஒரு கிளையாக நம்ம ஒட்டப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தலையாகவும் நம்மை சபையை அவருடைய சரீரமாகவும் நாம் அனைவரும் அவருடைய அவயவங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் அதிலிருந்து வெட்டி விடப்படும் போது அது இயேசுவுக்கு ஒரு வலியை கொடுக்கிறதாக இருக்கிறது. அது ஒரு இழப்பு மாதிரி இருக்கிறது. அவர் நம்மை இழப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வரவில்லை. அவர் நம்மை இழப்பதற்காக அவர் பாடுகளையும் சிலுவையும் சகிக்கவில்லை. அவர் நம்மை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்திலே, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதாவானவர் தான் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய கிருபையினால ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னிடத்தில் வருகிற யாவரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். மேலும் 39வது வசனத்திலே பாருங்கள், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. பிதாவானவர் கொடுத்த, இயேசு கிறிஸ்துவன் கொடுத்த, அதாவது அந்த செடியோடு ஒட்ட வைத்த அனைவரையும் கடைசி நாளில் உயிரோடு, அதாவது நித்திய ஜீவனை கொடுத்து எழுப்பி பிதாவுக்கு முன்பாக சந்தோஷமா நிறுத்துவதே பிதாவினுடைய சித்தம். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவும் அனுப்பப்பட்டு வந்தார், நமக்காக பாடுகளை சகித்தார். ஆகவே நாம இழப்பது என்பது இயேசுவுக்கு அது ஒரு வலி நிறைந்தது. அவர் அதை விரும்பவில்லை. ஆகவே தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கெத்செமனேல கொலை செய்வதற்காக பிடிப்பதற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார் அவர்களை பார்த்து, யாரை தேடுகிறீர்கள் என்று. அப்பொழுது அவரை பிடிக்க வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று. உன்னை இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்திலே,
என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். அதாவது அவரோடு கூட இந்த சீடர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னதான் தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அவர் அந்த இடத்துல சீஷர்களை காப்பாற்றுவதற்காக அவர் முன்னாக நிற்கிறார். என்னை தான் தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள். இந்த இடத்துல அந்த சீஷர்களை சரீரத்தின் படியாகத்தான் ஆண்டவர் காப்பாற்ற நினைத்தாரா என்றால் இல்லை. ஏனென்றால் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம், எல்லா சீஷர்களும் மோஸ்ட்லி இரத்த சாட்சியா தான் மரித்தார்கள். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுடைய ஆத்மாவை காப்பாற்றுகிறார். அதாவது சீஷர்கள் இன்னும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் அவர்கள் பூரணப்பட வேண்டியிருந்தது, இன்னும் அவர்கள் பரிசுத்தப்பட வேண்டியிருந்தது, இன்னும் அவர்கள் மகிமையான காரியங்களை பிதாவுக்காக, அதாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை, அவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டி இருந்தது. அப்பொழுதுதான் அவர்கள் இயேசுவோடு அந்த ஆத்மா பூரணம் அடைந்து இயேசுவோடு நித்திய காலமாக இருக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் முன்னதான் நம்ம பார்த்தோம், கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை பிதாவானவர் அறுத்து போடுகிறார் என்று. ஸோ இயேசு அதை விரும்பவில்லை. ஆகவே தான் அந்த இடத்துல அவர்களை காப்பாற்றுகிறார். அவர்கள் இன்னும் பூரணப்பட வேண்டி இருக்கிற அந்த ஆத்மா பூரணமடைந்து தன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே தான் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களிலே, என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த இடத்துல ஆண்டவர் சரீரத்தின்படி அவர்களை காப்பாற்றவில்லை, மாறாக சரீரத்துக்கு, அதாவது மரணத்துக்கு பிறகு உண்டாகிற அந்த வாழ்க்கை, நித்திய காலமாக உண்டாகிற அந்த வாழ்க்கையை பார்த்து சீஷர்களை அந்த இடத்திலே கர்த்தர் காப்பாற்றுவதற்காக முன்னே வருகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருப்பதனால தான் நம்ம சத்ருவிடமிருந்து தப்பி கொண்டு இருக்கிறோம். சத்ரு நம்மை அழிக்க வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக, அவர் பட்ட பாடு, அவருடைய இரத்தம் நமக்கு முன்பாக நிற்கிறதுனால தான். ஏன்னா நம்ம இன்னும் பரிசுத்தப்படணும், நம்ம இன்னும் அவருக்கு ஏற்ற சாட்சியாக மாறணும், நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறணும். ஏன்னா பிதா அதைத்தான் விரும்புகிறார். நம்ம அதிக கனிகளை கொடுக்கும் போது பிதா சந்தோஷப்படுகிறார், அவர் மகிமைப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அப்படிப்பட்டவருக்கு பயந்து உண்மையாகவே அவருக்கு மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்றால் நாம் அந்த திராட்சை செடியோடு நிலைத்திருக்கிறவர்களாக, அவரோடு இணைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நம்ம அந்த திராட்சை செடியோடு இணைந்து அவரோடு நிலைத்திருக்க முடியும் என்றால், அந்த திராட்சை செடியை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும். அவருடைய உள்ளத்தை அறிந்து அதை நம்ம புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, பவுலை குறித்து வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திரு உள்ளத்தை நீ அறியவும், நீதி பரரை தரிசிக்கவும், அவருடைய திரு வாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். பவுலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அதாவது தேவனுடைய திரு உள்ளத்தை அறியவும், அந்த நீதி பரரை தரிசிக்கவும், முகமுகமா தரிசிக்கவும், அவருடைய வாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் என்று பவுலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஊழியக்காரன் என்றோ வேற என்ன காரியத்துக்காகவும் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்படவில்லை. அவன் கர்த்தரை தரிசிக்கவும், அவருடைய வாய்மொழியை கேட்கவும், அவருடைய இருதயத்தை உள்ளத்தை அறியவும் அவனை தெரிந்து கொண்டார், முன்னமே தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் கர்த்தர் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நீதி பரரை நாமும் தரிசிக்கணும், அவருடைய உள்ளத்தை நாமும் இன்னும் அறியணும், அவருடைய வாய்மொழியை நம்ம கேட்கணும். ஆகவே தான் பாருங்க, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத அன்பை அறிய நீங்க வல்லவர்களாக வேண்டும் என்று எபேசியர் 3வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பை அறிய அறிய, அதாவது நாம எதோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த காரியங்களை குறித்து நம்ம அறிய அறிய தான் அவரோடு இணைந்து அவரை விட்டு பிரியாம நம்ம இருக்க முடியும். ஓசியா 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவார். அப்படி என்ன பாருங்க, அதே அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். பாருங்க, ஆண்டவர் இரக்கம் பெறாதிருந்த நம்மை, எங்கேயோ வெட்டுண்டு எரியப்பட்டவர்களாய் தேவனற்றவர்களாய் இருந்த நம்மை அவர் என் ஜனம் என்று சொல்லுகிறார். நம்மோடு உடன்படிக்கை பண்ணி விதமா நீ என்னுடையவளானா என்று எசேக்கியேல் 8வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை என் ஜனம், நீ என்னுடையவள், என்னுடையவன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தோட கடைசி பகுதி பாருங்க, அவர்கள் என் தேவனே என்பார்கள்.
ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்ம எப்படி சொல்லுறோம் என்றால் என் தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் என் தேவன் என்று நம்ம சொல்லுகிறோம். அது வெறும் வாயால் அல்ல, இருதயத்தால் உணர்ந்து. இதுதான் சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த வசனத்தை தாவீது வனாந்தரத்தில் இருக்கையில் பாடினார் என்று இந்த அதிகாரத்துடைய தலைப்புல நாம வாசிக்க முடியும். பாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன், என் மாம்சமும் என் உள்ளமும் உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்ட்டு அந்த வனாந்தரத்துல உண்மையா கர்த்தரை சொல்லுகிறார். உள்ளமும் இப்படி நாம ஆண்டவர் அறியும் போதான் நம்முடைய உள்ளமும் உடலும் கர்த்தரை வாஞ்சிக்கிறதாக இருக்கும். நீர் என்னுடைய தேவன், நீர்தான் என்னை ஆளுகை செய்கிறவர், நீர்தான் என்னை வழி நடத்துகிறவர், நீர்தான் எனக்கு ஆலோசனை சொல்லுபவர், நீர்தான் என்னை பராமரிப்பவர், போஷிப்பவர் என்று எல்லாவற்றையும் என்னை குறித்து எல்லா ஆளுகையும் என்னை முற்றிலுமாக ஆளுகை செய்பவர் நீர்தான் என்கிற அந்த ஒரு அறிவு நமக்கு வேண்டும். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல நம்முடைய அம்மா அப்பாவை நமக்கு ரொம்ப பிடிக்கிறது இல்லையா? அது எதனால என்றால் நம்முடைய நினைவு தெரிந்த நாளில் இருந்தே அவர்கள் நமக்குரிய எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். நம்ம அதுக்கு எந்த உரிமையும் கொடுக்கவில்லை. அவர்களே அவர்களுடைய பிள்ளைகள், என் பிள்ளை என்று நினைத்து கொண்டு உரிமை எடுத்து எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். நம்மை பராமரிக்கிறார்கள், நம்மை போஷிக்கிறார்கள், நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள், நமக்கு அநேக ஆலோசனை சொல்லுகிறார்கள், நமக்கு வழி காட்டுகிறார்கள், அப்படி நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார்கள். அப்படி அவர்கள் நம்ம எல்லா காரியத்திலையும் நம்மை அவர்கள் அப்படி நடத்துகிறதுனால நாம் அவர்களுடைய அன்பை, அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கல கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் உயரம் அறியும் போது நாம் அவரோடு என்ன செய்ய முடியும்? நம்ம இணைந்திருக்க முடியும் என்று பார்த்தோம் இல்லையா? அதே போல நம்ம அம்மா அப்பாவோட அன்பை குறித்து நம்ம அதிகமாக உணர்ந்ததுனால நம்ம அவர்களோடு இணைந்திருக்கிறோம். அவர்களை பிரியணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அவர்களை நம்ம அநேக சிச்சுவேஷனில் புரிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி காரியத்தில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண அவங்க எனக்கு இதை வாங்கி தருவாங்க, இந்த கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நாமும் அவருக்குள்ளாக மறுபடி பிறந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம மறுபடியும் பிறக்க வச்சு இயேசுவோடு கூட இணைத்திருக்கிறார் பிதாவானவர். ஸோ அப்படிப்பட்ட நாம அவருடைய ஜனம், அவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நம்ம முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் ஆளுகை செய்கிறார், எல்லா காரியத்துக்கும் அவர் தான் சொல்யூஷன், அவர் தான் ஆலோசனை தரணும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம அம்மா அப்பாவோட கேர்ல இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலையா, எந்த ஒரு பலவீனமும் வரலையா, எந்த தேவையும் வரலையா என்றால் அப்படி கிடையாது. எல்லாமே இருந்தது. ஆனால் நம்மை சார்ந்திருக்க, நம்ம நம்பி இருக்க, அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்ததுனால நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்தோம். இப்போ கூட நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த பாடு, ஏன் இந்த நெருக்கம் நம்ம அநேக வேளை நினைக்கலாம். அவரே தேவன், அவரை எல்லாம் என்னால் ஒன்றும் முடியாது என்பதை அந்த சூழ்நிலையில தான் நம்மால் உணர முடியும். இந்த வனாந்திரத்துல தான் தாவீது உணர்ந்தார், தேவனே நீர் என்னுடைய தேவன், என் உள்ளமும் மாம்சமும் உண்மையை வாஞ்சிக்கிறது. இந்த சூழ்நிலையில என் உள்ளமும் மாம்சம் உண்மைதாப்பா வாஞ்சிக்குது. இந்த காரியத்துல எனக்கு ஒரு வழி உங்ககிட்ட இருந்தாப்பா வரணும். இந்த ஒரு ப்ராப்ளத்துல ஒரு சொல்யூஷன் எனக்கு நீங்க தான் செய்யணும். இந்த காரியத்தை எனக்கு நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும். இந்த காரியத்துல நீங்க தான் எனக்கு சூஸ் பண்ணி தரணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய உள்ளமும் நம்முடைய மாம்சமும் கர்த்தரையே வாஞ்சிப்பதற்காகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு பாதையில நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு தேவையானாலும் சரி, நெருக்கமானாலும் சரி, எல்லா ஒரு உபத்திரவம் ஆனாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்ம அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவரே நம்பி இருப்போம். பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸை தான் ஃபுல்லாகவே சார்ந்திருப்பாங்க. அவங்க ஸ்கூலில் போனாலும் வீட்டில் வந்ததும் ஸ்கூலில் உள்ள எல்லா காரியத்தை பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அங்கே யாராவது அடித்தாலும், யாராவது ஏதாவது சொன்னாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் அந்த உதவி அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் கேட்குறாங்க. முற்றிலுமாக அவங்க சார்ந்து கொள்ளுகிறார்கள் பெற்றோர்களை. ஆனால் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் வளர வளர வேற ஃப்ரெண்ட்ஸ், வேற டீச்சர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மற்றவர்களை சார்ந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று. பிள்ளைகளை குறித்து சொல்லவில்லை, சிறு பிள்ளைகளை குறித்து. ஆகவே அந்த சிறு பிள்ளைகளை போல நம்ம எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்துல ஷேர் பண்றதுலையும் சரி, நம்ம எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து அவரையே நம்பி இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அவரே தேவன் என்பதை நம்முடைய இருதயம் அக்செப்ட் பண்ணணும். அவர் தேவன் என்பதை நாம் அக்செப்ட் பண்றோம். ஆனா அவர் தான் என் தேவன், தாவீது சொல்ற மாதிரி நீர் என்னுடைய தேவன் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்படின்னா எல்லா காரியத்திலையும் ஆளுகை அவர்கிட்ட கொடுப்போம். தேவன் என்று சொன்னாலே அவர் சகல ஆளுகையும் படைத்தவர்.
சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும், நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய குடும்பமானாலும் சரி, குடும்பத்துக்கு அடுத்து எந்த ஒரு காரியம் ஆனாலும் சரி, எல்லா ஆளுகையும் நம்ம கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது பிதா மகிமைப்படும்படியான கனிகளை நம்மிடத்தில் வெளிப்படும் காரியத்தை இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார். ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நமக்கான எல்லா தேவையும் அவரே பார்த்து கொள்வார். இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இன்னும் இணைந்திருக்கத்தக்கதாக அவரை குறித்து இன்னும் அறிகிற அறிவிலே நாம் வளரவும், அவரே தேவன், அவரே என்னுடைய தேவன் என்று நம்ம சாட்சி உள்ளவர்களாக வாழவும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, கடந்த நாட்கள் முழுதும் கண்மணி போல பாதுகாத்தீங்களே ராஜா. உங்கள் கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எந்த சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் உண்மை விட்டு பிரிவதை நீங்கள் விரும்பலப்பா. நீங்கள் எங்களை இழக்க விரும்பாத தேவன் ஆண்டவரே. உங்கள் அன்புக்கு நாங்கள் எவ்விதத்திலும் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் அன்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவீராக. செடியாகி உம்மோடு இணைந்திருந்து அப்பா நீங்கள் பிரியப்படுகிற வாழ்க்கையை வாழ, ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை வாழ அப்பா எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்கணும் ராஜா. தகப்பனே, கடைசி நாட்களில் எங்களை எழுப்பி அப்பா உங்களுடைய சமூகத்தில் சந்தோஷமாக நிறுத்துவது உங்களுடைய சித்தமாக இருக்கிறது ராஜா. அதை ஒன்றையே அப்பா எங்களுடைய நோக்கமாக வைத்துக்கொண்டு உண்மையை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எல்லா சூழ்நிலையும் உண்மையை சார்ந்து கொள்ள, உம்மிடத்தில் வழிகளை தேட, உண்மையே விசுவாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைவுகளை குற்றங்களை மன்னிப்பீராக. உண்மை குறித்த அறிவிலே நாங்கள் வளர அப்பா ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் தாங்க. ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்திலே தாழ்த்துகிறேன். உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.